அண்ணே, வா தம்பி. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேண்ணே. வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? சௌக்கியம் தானே? ஆ, எல்லாரும் சௌக்கியம் தானே. அண்ணே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்? இந்த பதவியை பற்றி தானே. எனக்கு புரியல. எந்த பதவி? தானே உங்கள் வம்சத்தை தான் பைக்கோட ராஜான்னு சொல்கிறாங்க. யமகா ஆர்எக்ஸ்னாவே மரியாதை உச்சத்தில் இருக்குது. எங்கள் பாட்டம் பூட்டம் காலத்தில் நாங்கள் பேரும் புகழோடு வாழ்ந்துருந்தாலும், ஆனால் இப்போ எங்களை எல்லாரும் கூப்பிட்ற பேர் டாக்ஸி. எதனால் உங்களை எல்லாரும் டாக்ஸின்னு கூப்பிட்றாங்க? மூளை முடுக்கு இருக்கிறவன் இல்லாதவன்ற எல்லார் வீட்லேயும் எங்கள் வம்சத்து ஆளுங்களை ஈஸியாக வாங்கிடுறாங்க. நல்ல விஷயம் தானேப்பா. அப்போ எல்லாரும் உங்களை விரும்புகிறாங்கன்னு தானே அர்த்தம்? ஒரு வகையில் நல்ல விஷயமா இருந்தாலும் கூட உங்கள் பேரை சொல்லும்போது கிடைக்கிற மரியாதை எங்களுக்கு கிடைக்கலண்ணே. மச்சான் புல்லட் நல்லா இருக்குதுல்ல? அத போடா. ஏய் ஆரக்ஸ். இதுவாவது பரவாயில்லண்ணே. என்னை விரும்பி வாங்கினவங்க மத்தியிலே உங்கள் ஆளுங்க எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. மச்சான் பைக்கெல்லாம் செம்மையா இருக்குது. இனிமேட்டு ஊருல புட்டு புட்டுன்னு ஓட்டுவேன். ஒரு ரவுண்டு கூட. உனக்கு என்ன மச்சான்? எத்தமா மச்சான்? நாளைக்கு ஓடிடும் மச்சான். எந்த பண்ண வச்சுக்காதா சவத்தா. நீங்கெல்லாம் எங்கேருந்துடா வரீங்க? சரி, அதை விடு தம்பி. இப்போ என்ன தான்ப்பா வேணும்? நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? உங்களுக்கு ஈக்குவலான பேரும் புகழும் எங்களுக்கும் வேணும். இல்லைப்பா, நீ சொல்கிறது முடியாத காரியம். என்னை உண்மையாக நேசித்தவங்க எனக்கு கொடுத்த பட்டம் இது. அதெல்லாம் சரிதானே. நான் ஒரு ஆள்னா பிரச்சனை இல்லை. என் தம்பிங்க கிளாசிக், தண்டர்பேர்ட், ஜிடி, ஹிமாலயன்னு 8 பேர் இருக்கோம். எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. RX 150, 200, 350, 500ன்னு எங்கள் வம்சம் வளர்ந்துருக்க வேண்டியது. ஆனால் எதிர்பாராத விதமாக 135யோட எங்களை உற்பத்தி பண்ணுறதையே நிறுத்திட்டாங்க. இப்போ பேச்சு அது இல்லைண்ணே. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா? தம்பி, இந்த ஒளிவு மறைவெல்லாம் வேணாம். வந்துட்ட, என்ன வேணுமோ கேளு. அதிகாரம் இத்தனை வருஷம் நீங்கள் அனுபவிச்சிங்க, எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க. இல்லைன்னா நீ சின்ன பையன், உனக்கு இன்னும் புரியல. நீ சொல்கிற இந்த அதிகாரமும் பட்டமும் அவங்கவுங்க செயலில் தான் இருக்குது. நானே என்னை பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காத. ரோட்டில் போகிறவங்கள நீ எப்படி ஒதுங்க வைப்ப? இப்படி தான் ஹார்ன் அடிச்சு. ஆனால் எனக்கு அது அவசியம் இல்லை. சும்மா கெத்துக்காக மட்டும் நான் இதை சொல்கிறேன்னு நினைக்காத. எங்கள் வம்சத்தை 1985லேருந்து 1996 வரைக்கும் தான் தயார் பண்ணாங்க. பட் 135 மட்டும் 2005 வரைக்கும் உற்பத்தி பண்ணாங்க. நாங்கள் பிறந்த அந்த காலகட்டத்தில் நீ கேட்குற இந்த பட்டம்லாம் உங்கள் பாட்டங்கிட்ட தான் இருந்தது. நாங்கள் அப்போ சின்ன பசங்க. மக்கள் எல்லாரும் உங்களை தான் விரும்பினாங்க. எங்களோட உருவத்தை வச்சு எங்களை ஒதுக்குனாங்க. இருந்தாலும் எங்களை உற்பத்தி பண்ணுறவங்க கொஞ்சம் கூட சலிக்காமல் எங்கள் பர்ஃபார்மன்ஸில் எங்களோட திறமையை காமிச்சாங்க. அது என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ. எங்கள் பைக்கோட மொத்த வெயிட் 103 கிலோ. ஸோ யாராக இருந்தாலும் ஈஸியாக ஓட்டலாம். சிசி வெறும் 98 தான். ஆனால் டாப் ஸ்பீட் 110. இதுதான் எங்கள் வம்சத்துக்கு கிடைச்ச பெரிய வரம். மூவ் பண்ண 8 செகண்டில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடை எங்களால் ரீச் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் இன்ஜின் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். ரேஸுக்கு இப்போ தான் புதுசாக நிறைய பிளாஸ்டிக்கை போட்டு வச்சு பெரிய பெரிய வண்டிங்களாம் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரேஸுக்குன்னு போகும்பொழுது எங்கள் வம்சத்து ஆளுங்களை பார்க்கும்பொழுது முகத்தில் பயம் தெரிலனாலும் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். நீ முதல்ல சொன்னியே மூளை முடுக்கலலாம் எங்கள் வம்சத்து ஆளுங்களை ஈஸியாக வாங்கிடுறாங்கன்னு. அதை பெருமையாக எடுத்துக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் அழிஞ்சிட்டு வர வம்சம். எங்களை நேசிக்கிற பல பேர் எங்களை புதுசாக்கி எங்களுக்கு உயிர் கொடுத்துட்டு வராங்க. எத்தனை பேருக்கு ஓடி சலிச்சதுக்கப்புறமும் திரும்ப ஓட வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை வீணடிக்க மாட்டோம். ஓடிக்கிட்டே இருப்போம்.